சொல்லும் அளவு அந்த குமரனுக்கு வல்லமை எங்கிருந்து வந்தது? எவர் கொடுத்த சக்தி அது? எப்படிப்பட்டவன் அவன்? யாராயிருக்கலாம்? பைத்தியக்காரா, அசுரகுலத்தவர் அவர் மனப்போகிறே. மாத்தான் எவனுக்கும் ஆசனம் இல்லை என்று அன்றே சாசனம் செய்து விட்டேன். இந்த சூரனை வென்ற உலகத்தில் இனி எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. கடுமையான தண்டனைகளுக்குள்ளாகி சூரனின் கொடுமைகளை வானவர்கள் சகித்துக் கொண்டே இருக்கின்றனர். குமரனோ உங்களை விட வேடிக்கை விளையாட்டுகள் புரிந்த வண்ணம் இருக்கிறார். தாங்களும் மௌனம் சாதிக்கிறீர்கள். இப்படியே இருந்தால் அல்லல் படும் அமரர்களின் நிலை என்ன ஆவது? உமார், சமயம் வந்துவிட்டது. சரவணனால் சூரனுக்கு மரணம் சமீபித்து விட்டது. ஆறுமுகனின் அறிவும் திறனும் வானவர்கள் உணர வேண்டும் என்று இத்தனை நாள் அவனை இங்கிருக்க செய்தோம். இனி அவன் வீரத்தை உலகத்தவர் உணரும்படி செய்கிறோம். முருகா, கந்தா, நீ காத்திருந்த காலம் வந்துவிட்டது. நன்றி கொன்றவனை அழித்து எங்கு முன்னால் நன்மை உண்டாகும் நேரம் நெருங்கிவிட்டது. இன்றே புறப்படு. இதுவே தருணம். சூரனை அழித்து வானவர்களுக்கு வாழ்வு கொடு. தந்தையே, தங்கள் கட்டளைக்காகவே காத்திருக்கிறேன். வரம்புத்த சூரன் பரம்போலையே மறந்துவிட்டான் என்றால் அதற்கு பாடம் கற்பித்தே தீர வேண்டும். சென்றுவா என தங்கள் திருவாக்கில் இருந்து வார்த்தை உதயமாகும் போதே வென்றுவா என்ற அர்த்தமும் அதற்குள் அடங்கிவிட்டது. இன்றே புறப்படுகிறேன். அன்னையே, ஆசி கூறி அனுப்புங்கள். முருகா, எனது வல்லமையால் உருவாக்கப்பட்ட சக்தி வேலில் வெல்ல முடியாத பகையெல்லாம் இந்த வேலை கொண்டு வென்றுவிடும். முடிவில் வீரவேலை வீசி சூரனை சம்ஹாரம் செய். வேல் என்றால் முருகன், முருகன் என்றால் வேல் என்று சொல்லும் அளவிற்கு இது என்றும் உன் கரத்திலேயே இருக்கட்டும். எங்கு எவரை அழிக்க ஏவினாலும் அதை முடித்து வெற்றி வேலாக மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். பக்தருக்கு ஞானவேல், பகைவருக்கு வீரவேல். இதோ பெற்றுக்கொள்.